الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فقال النبي صلى الله عليه وسلم إنما أنا لكم بمنزلة الوالد أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அவர்களின் மீது செய்த நிஅமத்துகளிலே மாபெரும் ஒரு நிஅமத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்களாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை ஆக்கியிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே இந்த உம்மத்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் நேசிக்கத்தான் செய்கிறோம், பிரியப்படத்தான் செய்கிறோம். உண்மையான பிரியம் என்பது இருபுறத்திலிருந்தும் ஏற்பட வேண்டும். தம்பதிகளாக வாழக்கூடியவர்கள் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். இதுதான் உண்மையான பிரியம். அந்த வகையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹ்விற்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரியம் குறித்தும் இருபுறத்தினுடைய பொருத்தத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். இரண்டு புறத்திலிருந்தும் ஒருவர் இன்னொருவரை பொருந்திக் கொள்வது, பிரியப்படுவது, இதுதான் உண்மையான நேசமாக ஆக முடியும். அந்த வகையிலே அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரியம் உம்மத்தவர்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரியமும் அப்படித்தான் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையினுடைய பல்வேறு இடங்களிலே எடுத்துச் சொல்கிறார். சஹாபா பெருமக்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ரதியல்லாஹு அன்ஹும்
பரது அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹும் பரது அன்ஹு. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மையான பொருத்தம். சஹாபா பெருமக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், ரதியல்லாஹு அன்ஹும். அந்த சஹாபா பெருமக்களுக்கும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் எதை சொன்னாலும் முற்றிலும் கட்டுப்படக்கூடியவர்களாக வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். அல்லாஹ் மட்டும் பொருந்திக் கொண்டான் என்பதல்ல, அல்லது மனிதர்களாகிய சஹாபாக்கள் மட்டும் பொருந்திக் கொண்டார்கள் என்பதல்ல. பொருத்தம் என்பது ரெண்டு புறத்திலிருந்தும் இருக்க வேண்டும் என்பதை, அப்படிப்பட்ட ஒரு நிலை சஹாபா பெருமக்களுக்கு கிடைத்ததை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ரதியல்லாஹு அன்ஹும். அல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹு. அந்த சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவான். ஹதீஸிலே பல்வேறு இடங்களிலே உம்மத்தவர்கள் நபியை நேசித்தார்கள், நபியை நேசிக்க வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் ஆயத்துகள் இருக்கும் பொழுது, அதே நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் இருந்தது, எவ்வளவு அன்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறான். நபிக்கு இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் இருந்தது. உம்மத்தவர்களாகிய நாம் நபியை நேசித்தோம் என்பது அடுத்த விஷயம். சஹாபாக்கள் நேசித்தார்கள், நபிக்காக வேண்டி உயிரை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள் என்பதெல்லாம் ஒரு புறமாக இருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியம் இருந்தது என்பதை ஒரே ஆயத்திலே பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். அல்லாஹு தஆலா உங்களின் மீது உபகாரம் செய்திருக்கிறான், உங்களில் இருந்து ஒரு ரசூல் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். மனித சமுதாயத்திலிருந்தே ஒரு ரசூல் உங்களிடத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தன்மை என்ன தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்கள் இந்த உலகத்திலேயோ அல்லது மறுமையிலேயோ சிரமப்படுவது அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அந்த நபிக்கு கஷ்டமாக இருக்கும். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்கள் இந்த உலகத்திலேயோ அல்லது ஆகிரத்திலேயோ மறுமையிலேயோ கஷ்டப்படுவது அது அந்த நபிக்கு கஷ்டமாக இருக்கும் என்பதாக நபியினுடைய தன்மையை அல்லாஹ் சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தவர்கள் கஷ்டப்படுவதை, இந்த உலகத்திலே கஷ்டப்படுவதையும் விரும்பவில்லை. ஆகிரத்திலே மறுமையிலே இந்த உம்மத்தவர்கள் கஷ்டப்படுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் ஹரீஸுன் அலைக்கும். உங்களின் மீது இவ்வளவு பேராவல் உள்ளவர்களாக நபி இருந்தார்கள். என்ன பேராவல்? இந்த உம்மத்திலே எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும், இந்த உம்மத்திலே உள்ள ஒவ்வொருவரும் கலிமா சொல்ல வேண்டும், எல்லோரும் ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்ற விஷயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப ஆசையுள்ளவர்களாக இருந்தார்கள். ஹரீஸுன் அலைக்கும், உங்களின் மீது பேராவல் கொண்டவர்களாக இருந்தார்கள். இதை அல்லாஹ் வேறொரு ஆயத்தில் இப்படி சொல்வான். எவ்வளவு ஆசை நபிக்கு! யாரா எல்லோரும் கலிமா சொல்லிவிட மாட்டார்களா? இவ்வளவு கவலை, இவ்வளவு கவலை. அல்லாஹ் சொல்வான், லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, இந்த உம்மத்தவர்களிலே சிலர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதை பார்த்து
நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா? அவ்வளவா கவலைப்படுகிறீர்கள்? லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மவர்களின் மீது இருந்த பிரியம், பரிவு, நேசம் எவ்வளவு இருந்தது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்வான். பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீமுன், மோமின்கள் மீது இரக்கமுள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். நேசம் என்பது ரெண்டு புறத்திலிருந்தும் ஏற்பட வேண்டும். அது நபியினுடைய புறத்தில் அப்படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மத் அவர்கள் நேசித்தார்கள். இந்த உம்மத்திலே உள்ளவர்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் பெருமானார் அவர்களுடைய நேசம் இருக்கிறது. நாம் எல்லாம் ரசூலுல்லாஹை பார்த்தது கிடையாது. ஆனாலும் நம்முடைய உள்ளத்திலே ஏதோ ஒரு வகையிலே பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் இருக்கத்தான் செய்கிறது. லேசாக ஒரு மனிதர் இப்பொழுதுதான் கலிமா சொன்னார் என்று சொன்னால் கூட அவருடைய உள்ளத்திலேயும் இருக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய பிரியம். பெருமானார் அவர்களுடைய பிரியம் இல்லாத ஒரு மனிதனை கூட இந்த உம்மத்திலே காட்ட முடியாது. வெளிரங்கத்தில் அவர் தாடி உள்ளவராக இருக்கலாம், தாடி இல்லாதவர்களாக இருக்கலாம் என்பது வேறு. ஆனாலும் பிரியம் இருக்கும். அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எவ்வளவு நேசம் வைத்தார்கள். எல்லாரும் கலிமா சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுன் ரஹீமுன், மோமின்களை பார்த்தால் இரக்கப்படுவார்கள். வரலாற்று கிதாபுகளிலே, சீரத்து கிதாபுகளிலே பதிவு செய்வார்கள், எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பிரியப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. ஹந்தக் யுத்தம் என்பதாக சொல்வார்கள். மதீனாவை சுற்றி அகல் யுத்தம். பெரும் பெரும் குழிகளை தோண்டினார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த அகலை தோண்டுவதிலே சஹாபாக்கள் பெரிய அளவிலே பங்கு கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஓய்வெடுக்கவில்லை. சஹாபாக்களை விட கூடுதலாக அந்த அகல் யுத்தத்திலே நபி அவர்கள் பங்கெடுத்தார்கள். ஒரு சஹாபி வந்து சொல்வார், யா ரசூல் அல்லாஹ், பசிக்கிறது, உண்பதற்கு எதுவுமே கிடையாது. பசியை வெளிப்படுத்துகிறார், மேலாடையை உயர்த்துகிறார். அந்த சஹாபி, ஒரு கல் வயிற்றிலே கட்டப்பட்டிருக்கிறது. பசியினுடைய நேரத்திலே இறுக்கமாக கல்லை கட்டும் பொழுது பசியினுடைய வேகம் கொஞ்சம் தனியும். அந்த வகையிலே அந்த சஹாபி பசிக்கக்கூடிய நேரத்திலே உண்பதற்கு ஒன்றும் இல்லை என்கிற பொழுது ஒரு கல்லை கட்டியிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மேலாடையை உயர்த்தி காண்பித்தார்கள். அந்த நேரத்திலே நபியினுடைய வயிற்றிலே 2 கல் கட்டப்பட்டிருந்தது. உம்மத்தின் மீது உள்ள பிரியம், இந்த உம்மத்தை எவனும் அழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி எதிரிகள் படையெடுத்து வரும் பொழுது சஹாபா பெருமக்களும் அந்த யுத்தத்திலே பங்கெடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பங்கெடுக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் ஒரு கல்லை வயிற்றில் கட்டியிருந்தார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கவலை, அக்கறை, இந்த உம்மத்தை அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 2 கல்லை தன்னுடைய வயிற்றிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டியிருந்தார்கள். எந்த நேரமும் உம்மத்துடைய கவலை. ஒரு நேரம் இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சௌர் குகையிலே 2 பேர் தான் தங்கியிருக்கிறார்கள். 2 பேர் தான். ஒன்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னொருவர் அவர்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பதட்டப்படுகிறார்கள். எங்கே எதிரிகள் கீழே குனிந்து பார்த்தால் நபி இருப்பது தெரிந்து நபிக்கு அழிவு வந்து விடுமோ என்பதாக யோசித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதட்டப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் அவர்களே, பதட்டப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்.
நபிக்கு ஒரு சிரமம் என்கிற பொழுது அபூபக்கர் அன்றைய நேரத்தில் இது பதட்டப்படுகிறார்கள். ஒரு நேரம் வந்தது பெருமக்களே, பத்ர் யுத்தம், 313 சஹாபாக்கள் தான் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபியினுடைய பதட்டம் எப்படி இருந்தது, எவ்வளவு அழுகிறார்கள், சஜிதாவிலே கிடந்து அழுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் அவர்களுடைய விஷயத்திலே பதட்டப்பட்டார்கள். இருப்பது 313 சஹாபாக்கள் தான். இந்த சஹாபாக்கள் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் சஜிதாவிலே கிடந்தார்கள். இரவு முழுவதும் சஜிதாவிலே கிடந்து அழுதார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சௌரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு ஆறுதல் சொன்னார்கள். என்ன காரணம், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆகிவிடுமா என்பதாக, அதற்கு பகரமாக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் இன்று அழிக்கப்படலாம் என்ற ஒரு பதட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் சஜிதாவிலே இருந்து அழுகிறார்கள். அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய துஆ கபூல் ஆகிவிட்டதை எழுதுங்கள், உங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். யார் சொல்கிறார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் நாளை அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தான் தருவான், உம்மத்தவர்கள் அழிக்கப்பட்டு விடுவார்களா என்ற ஒரு சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதட்டம் இருந்தது. உம்மத்துக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுவான். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீமுன் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். இந்த உலகத்திலே அல்லது மறுமையிலே உம்மத்தவர்கள் கஷ்டப்படுவது அது பெருமானார் அவர்களுடைய கஷ்டம். அது அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பரிவுள்ளவர்களாக இருந்தார்கள், பாசமுள்ளவர்களாக இருந்தார்கள், இரக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஏதாவது ஒன்று என்றால் அழக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு யுத்தம் ஒன்று நடந்தது, மௌனா என்பதாக ஒரு யுத்தம். எதிரிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து மறைமுகமாக பேசி ஒரு 70 சஹாபாக்களை எங்களோடு அனுப்புங்கள் என்பதாக சொல்வார்கள். நபியும் 70 சஹாபாக்களை அனுப்பிவிடுவார்கள். ஏமாற்றி அந்த நயவஞ்சகர்கள் சஹாபாக்களை அழைத்து சென்று அத்துணை சஹாபாக்களையும் ஷஹீதாக்கி விடுவார்கள். 70 சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுவார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஷஹீதாக்கினார்களோ அந்த காஃபிர்களை பத்துஆ செய்து 1 மாத காலம் ஃபஜ்ர் தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதி பத்துஆ செய்வார்கள். சீரத்து கிதாபுகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு தூரம் உம்மத்தின் மீது பிரியம் இருந்தது, தனக்கு ஒன்று வரும்பொழுது எப்பொழுதும் யாரையும் சபித்தது கிடையாது பெருமானார் அவர்கள். எவ்வளவோ கஷ்டத்தை அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப வார்த்தையை சொன்னது கிடையாது. நமக்கெல்லாம் தெரியும் தாயிஃபுடைய நிகழ்வு. எவ்வளவு தூரம் கல்லெறிந்தார்கள், காலெல்லாம் இரத்த கலரியாக ஆனது, பாதங்கள் வீங்கியது, அடித்தார்கள், கால் முழுவதும் இரத்தமாக ஆனது. அந்த நேரத்தில் கூட மலக்கு வந்து சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹினை அனுப்பி இருக்கிறான், நீங்கள் உத்தரவிடுங்கள். இந்த 2 மலைக்கு மத்தியில் தான் இந்த கூட்டத்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் சொன்னால் இந்த கூட்டத்தை நான் அழிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்துஆ செய்யவில்லை, அழிப்பதற்காக வேண்டி உத்தரவிடவில்லை. தனக்கு ஒரு கஷ்டம் வந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் சாப வார்த்தை சொன்னது கிடையாது, அழிக்க சொன்னது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 70 சஹாபா பெருமக்கள் ஏமாற்றப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் ஹதீஸிலே வருகிறது, அதை தொடர்ந்து 1 மாத காலம் ஃபஜ்ருடைய தொழுகையிலே குனூத் ஓதி அந்த 70 சஹாபாக்களுடைய அழிவுக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அத்துணை நபர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்பதாக வரலாறு சொல்லி காண்பிக்கும். என்று சொன்னால் நபிக்கு நம் மீது எவ்வளவு வெறியும் யோசியுங்கள். இந்த உலகத்திலையும் கஷ்டப்படக்கூடாது,
ஆகிரத்திலேயும் மறுமையிலும் இந்த உம்மத்து கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அந்த துஆ கட்டாயம் அங்கீகரிக்கப்படும். லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன் தஆஹா. எல்லா நபியும் அந்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி விட்டார்கள். ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உன்னை நிராகரித்த யாரையும் நீ விட்டு வைக்காதே. எல்லோரையும் அலி என்பதாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். உலகம் முழுவதும் வெள்ளம் ஏற்பட்டது. நபியை ஏற்றுக்கொண்ட 80 பேர் மட்டும்தான் கப்பலிலே பாதுகாக்கப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த அற்புதமான துஆவை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த துஆவை பயன்படுத்தினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே இந்த உம்மத்துக்கு அந்த துஆ வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த துஆவை எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது. தன்னுடைய குடும்பத்தார்கள் கஷ்டப்பட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். தங்களுக்கு எவ்வளவோ சிரமங்கள் வந்தது. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஅவத்தை முஸ்தஜாபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பேன் என்பதாக சொன்னானே, கபூல் செய்வன் கட்டாயம் என்பதாக சொன்னானே, அந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தவில்லை. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வ இன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி. அல்லாஹ் கொடுத்த அந்த துஆவை நாளை மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்துடைய ஷஃபாஅத்துக்காக வேண்டி நான் அதை சேர்த்து வைத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே பயன்படுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இத்துணை லட்ச மக்களை உங்களுடைய உம்மத்திலே நான் நரகத்திலிருந்து விடுதலை செய்து சொர்க்கத்துக்கு அனுப்புவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சந்தோஷப்பட மாட்டார்கள். இன்னும் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அல்லாஹ் சொல்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட மாட்டார்கள். பிறகு கடைசியாக அல்லாஹ் ஆயத்து இறக்குவான், வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபி அவர்களே, அல்லாஹ் உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தருகிறான் என்பதாக சொல்லி ஷஃபாஅத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நபி எத்தனை கோடி மக்களுக்கு ஷஃபாஅத் செய்தாலும், அவர் நரகத்திற்கு சென்றவராக இருந்தாலும் கூட இந்த உம்மத்தை சார்ந்தவராக இருந்தார். பாவங்களை மன்னித்து நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு திரும்ப சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஷஃபாஅத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான், வழங்கி இருக்கிறான் என்பது ஹதீஸின் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய விஷயம். நபி அவ்வளவு பிரியமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றும் நம்முடைய நிலைமைகள் பெருமானார் அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்கள். சுன்னத்துக்கு மாற்றமாக வாழ்பவர்களுடைய முகங்களும் அங்கே பெருமானார் அவர்களுக்கு காட்டப்படும். தாடி இல்லாமல், சுன்னத்து இல்லாமல், எல்லா வகையிலும் யார் யாரெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமாக வாழ்கிறார்களோ, அதுவும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அதுபோல வியாழக்கிழமை அன்றும் நபிக்கு முன்பதாக காட்டப்படும். யாரெல்லாம் நபியினுடைய சுன்னத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய ரவுலாவிலே காண்பிக்கப்படும். யாரை பார்த்து பெருமானார் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் யோசித்து பாருங்க. இந்த உலகத்திலே மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு சுன்னத்துகளை உதறி தள்ளுகிறோம். மனிதர்களை, மக்களை சந்தோஷப்படுத்த, அத்தாவை சந்தோஷப்படுத்த, அம்மாவை சந்தோஷப்படுத்த, உறவுகளை சந்தோஷப்படுத்த, உடன் வாழக்கூடியவர்களை சந்தோஷப்படுத்த பெருமானார் அவர்களுடைய சுன்னத்துகளை நாம் தள்ளிவிடும் பொழுது, அதை உதறக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வாழ்க்கையும் ரவுலாவிலே காண்பிக்கப்படும். பெருமக்களே, நபி சந்தோஷப்படுவார்கள் அந்த மனிதரை பார்த்து. நமக்காக வேண்டி இந்த உலகத்திலையும் நாம் கஷ்டப்படக்கூடாது, ஆகிரத்திலும் கஷ்டப்படக்கூடாது என்பதாகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட பெருமானார் அவர்கள் நம்மை பார்த்து ரவுலாவிலே இருக்கும் பொழுதும் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சுன்னத்தாக மாற வேண்டும். சுன்னத்துக்கு மாற்றமாக எந்த ஒரு செயலும் இருக்கக்கூடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
இந்த உலகத்திலே வாழும் பொழுது பெருமானார் அவர்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எவ்வளவு நேசிக்க வேண்டும், அல்லாஹும் ரசூலும் எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அதுபோல நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும், அன்னலார் அவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை உயிரினும் மேலாக நேசித்து பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.